ஒரு சொசைட்டியா நம்ம வந்து எவால்வ் ஆகி நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றதே வந்து இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கோம்ல. பட் விமென்ஸோட பிரைவசி அப்படின்றது முக்கியமா சோஷியல் மீடியால எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது அப்படின்றத பத்தி இங்க பெருசா யாருமே பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து இங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருந்துட்டு இருக்கும். ஸோ என்ன அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ யூடியூப்ல வந்து மணி சவ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபீமேல் கிரியேட்டர் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இன்ஸ்டாகிராம்ல ரேண்டமா யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணி விடுறாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல யாரை வேணா ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணி விட முடியும். ஸோ அந்த மாதிரி மணி சவ் அவங்கள வந்து ரேண்டமா யாரோ ஒருத்தங்க ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த குரூப்ல ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட ஒரு போட்டோவை வந்து அந்த குரூப்ல அப்லோட் பண்ணி அந்த பொண்ணை பத்தி செக்ஷுவலா கமெண்ட் பண்றது தான் அந்த குரூப்ல இருக்கிற எல்லாரோட ஒரு மெயின் டைம் வேலையாவே இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த குரூப்ல இருந்துட்டு நம்ம ஏன் இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மணி சவ் அவங்க வந்து அந்த குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க அந்த குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆகிறத பார்த்துட்டு அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பையன் வந்து மணி சவ் அவங்களுக்கு வந்து பிரைவேட்டா டிஎம் பண்றான். டிஎம் பண்ணி அதுல வந்து என்ன கேட்கறான் அவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஏன் குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆனீங்க, மறுபடியும் குரூப்புக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்வைட்டை கொண்டு வைக்கிறான். ஸோ மணிச்சவங்க வந்து மறுபடியும் அந்த குரூப்புக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மறுபடியும் இருக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்புக்கு அவங்க போகல. ஸோ அவங்க வராததை தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து வாண்டடா மறுபடியும் மணிச்சவங்களை வந்து அந்த குரூப்ல மறுபடியும் ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்றது மட்டும் இல்லாம மணிச்சவங்களோட போட்டோவே அந்த குரூப்ல அப்லோட் பண்ணி அவங்கள பத்தியே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சொசைட்டியா நம்ம வந்து எவால்வ் ஆகி நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றதே வந்து இதை வச்சு இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியா கேட்கப்பட்டு இருக்குது. சரி, ஓகே, ஒரு 4 பசங்க ஒன்னா சேர்ந்தா ஒரு பொண்ணை பத்தி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது பசங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணு போறாங்க அப்படின்னா ஒரு 4 பசங்க சேர்ந்து அந்த பொண்ணை பத்தி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அது தப்பு தான். பட் அது 4 பேருக்கு வெளியே தெரியாத வரைக்கும் அவங்க பண்றது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு சத்தியமா தெரிய போறதே கிடையாது. இதே ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி போயிட்டு அந்த பையன் வந்து அவளை பத்தி செக்ஷுவலா ஒரு கமெண்ட் வைக்கிறான் அப்படின்னா அது லீகலா சட்டப்படி எந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்பு, அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதை அவங்க பண்ண மாட்டான். பட் இங்க இன்ஸ்டாகிராம் குரூப்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட போட்டோவே அந்த குரூப்ல அப்லோட் பண்ணி அவங்கள பத்தி அவங்க கமெண்ட் பண்றாங்க. அதை அந்த பொண்ணையே பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னா அது லிட்டரலி ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி போயிட்டு அவளை கமெண்ட் பண்ற கணக்குல தான் எடுக்கப்படும். ஸோ இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த குரூப்ல வந்து செலிபிரிட்டியோட போட்டோ அப்லோட் பண்ணி தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க, இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸோட போட்டோ அப்லோட் பண்ணி தான் இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேச வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த குரூப்ல லிட்டரலி ரேண்டமா சோஷியல் மீடியால ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்றாங்களோ இல்லை ஒரு போட்டோ போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு போட்டோவும் டவுன்லோட் பண்ணப்பட்டு இந்த குரூப்ல அப்லோட் பண்ணி அவங்கள பத்தியும் அவங்க வந்து செக்ஷுவலா கமெண்ட் பண்ணிட்டு இருக்க தான் செய்யறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது லிட்டரலி வந்து ஒரு பொண்ணோட பிரைவசி அப்படின்றது சோஷியல் மீடியால எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மணி சவ் அப்படின்றவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவங்க கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட போட்டோவை நம்ம வந்து ஒரு குரூப்ல அப்லோட் பண்ணி அவங்கள பத்தி நம்ம வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது அவங்களே வர நம்ம பார்க்க வைக்கிறோம். ஸோ இதை பத்தி அவங்க வெளியே போய் பேசினா இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் தெரிஞ்சும் இதை அவங்க பண்றதுக்கு யாரு தைரியம் கொடுக்குறா? தெரிஞ்சும் இதை அவங்க பண்றதுக்கு அந்த கட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு எங்கிருந்து வருது? ஸோ இந்த ஒரு இஷ்யூவை பத்தி ரீசெண்டாக நம்ம அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் அண்ணன் கூட ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அப்படின்றது பேக் இன் 2013 சம்திங் கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாய்ஸ் லாக்கர் ரூம் சாட்ஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து பயங்கரமா எல்லா நியூஸ் சேனல்லையும் பேசப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் இருக்கிற ஒரு ஸ்கூல் பசங்க வந்து வாட்ஸ்அப்ல பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அவங்க கூட படிக்கிற பொண்ணுங்களோட போட்டோவே அதில் வந்து அப்லோட் பண்ணி அவங்கள பத்தி வந்து செக்ஷுவலா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கூட படிக்கிற அந்த பொண்ணுங்களையும் அந்த குரூப்ல ஆட் பண்ணி அதை அவங்க பார்க்க வேற வச்சிருக்காங்க. லிட்டரலி இதே இஷ்யூ மாதிரி தான். ஸோ இதை வந்து அங்க இருக்கிற உமன்ஸ் கமிஷன் வந்து இதில் ஆக்ஷன் எடுத்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க எல்லாருக்குமே வந்து தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அட்மினை வந்து ஈஸியாக நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா வாட்ஸ்அப் அப்படின்றது வந்து ஃபோன் நம்பர் பேஸ்டு தான். அட்மினோட ஃபோன் நம்பர் எடுத்து அவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து எடுத்துடலாம். ஈஸியாக அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த கேஸில் மணிச்சவங்களோட இஷ்யூவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக் ஐடியை வச்சுட்டு நம்ம அனானமஸாக யாரை பற்றி என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பித்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு ஃபேக் ஐடியை வச்சுட்டு நம்ம அனானிமஸாக யாரை பற்றி என்ன வேணால் பேசிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் மட்டும்தான். Hey, everybody.
அமெரிக்காவில் இருக்கிற கோர்ட்டுக்கு வந்து எல்லா சோஷியல் மீடியாவோட ஓனர்ஸும் வர வைக்கப்பட்டு அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமாக ரைடு விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் உமன்ஸ் வந்து பயங்கரமாக செக்ஷுவலாக அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து அண்டர் ஏஜ் உமன்ஸ் வந்து செக்ஷுவலாக விற்கப்பட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் விற்கப்பட்டு இருக்குது. இது எதுவுமே நீங்கள் வந்து மானிட்டர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாவோட ஓனர்ஸும் வர வைக்கப்பட்டு அவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக எவால்வ் ஆயிட்டாங்க. நம்ம இப்போ தான் ரீசெண்டாக 2018 ஜியோ மூலியமா ஏதோ எல்லார் கையிலும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்ததுனால நம்ம இப்போ தான் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் பயங்கரமாக அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் எவால்வ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இப்போ வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அமெரிக்கன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊர்லேயும் சோஷியல் மீடியாவால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். அது ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நாட்கள் ரொம்ப பக்கத்திலே இருந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ஒரு இஷ்யூ கூட நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு விஷயமா மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ் இட் வைஸ்லி. அதை தாண்டி வந்து ஏதோ ஒரு 4 பசங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஒரு பொண்ணை பற்றி ஒரு செக்ஷுவலாக கமெண்ட் பண்ணிட்டான் அப்படின்றதுனால எல்லா பொண்ணுங்களோட கண்ணுலையுமே வந்து எல்லா பசங்களுமே வந்து இந்த மாதிரியான ஒரு பையனாக இருப்பானோ அப்படின்ற ஒரு இம்பாக்டை வந்து பொண்ணுங்க மத்தியில் பயங்கரமாக அது வந்து கிரியேட் பண்ணிடுது. ஸோ இது வந்து சொசைட்டியில் ஒரு அன்இவனான தாட் ப்ராசஸை வந்து கிரியேட் பண்ணிடுது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நினச்சேன். ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இப்போ உடனே ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ அந்த மனிஷோ அப்படின்ற அந்த பொண்ணுமே வந்து ரொம்ப நல்ல பொண்ணுலாம் கிடையாது ப்ரோ, அவங்களுமே வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனிஷோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிரியேட்டர் வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை அப்படின்ற ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து கெட்ட வார்த்தை பேசுனதுனால தான் அவங்க வந்து வைரலாக எல்லாராலையும் பேசப்பட்டாங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கெட்ட வார்த்தை பேசினா கெட்டவங்க, நல்ல வார்த்தை பேசினா நல்லவங்க அப்படின்ற ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி கெட்ட வார்த்தை பேசினா கெட்டவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ அதை கூட நான் ஏதோ ஒரு கேட்டகரியில் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நல்லா பேசுகிறவனை தயவு செஞ்சு நல்லவன் மட்டும் சொல்லிடாதீங்க. அவன் தான் இருக்கிறதுலே வந்து கேடு கெட்டவனாக இருப்பான். சரி, ஓகே, அந்த பொண்ணு அட்லீஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளைல தன்னை இழிவுபடுத்தி கமெண்ட் போட்டவனை வந்து பப்ளிக்காக ஒரு வீடியோவில் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி இருக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் தைரியம் இருக்குதுல்ல. பட் இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக் ஐடி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஒரு பொண்ணை பற்றி செக்ஷுவலாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அனானமஸாக உட்காந்து அவனோட மூஞ்ச கூட காட்டுறதுக்கு அவனுக்கு வந்து தைரியம் கிடையாது. இதே ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த பொண்ணை பற்றி செக்ஷுவலாக அவனை வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க, அவனால் முடியாது. அப்படியே கமெண்ட் பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை அவனால் ஃபேஸ் பண்ண முடியுமா கேளுங்க, முடியாது. அவனால் அனானமஸாக ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஒரு பொண்ணை பற்றி தான் மூஞ்ச கூட காட்டிக்காம செக்ஷுவலாக கமெண்ட் பண்ண மட்டும் தான் முடியும். அதை தாண்டி அவனுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு தைரியமே கிடையாது. அவனுக்கு தைரியமே கிடையாது. அதை தாண்டி வந்து நான் இன்ஃப்ளூயன்சருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், இல்லை செலிபிரிட்டிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுனால இந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற ஏதோ மூல முடுக்கில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பொண்ணு கூட சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட அந்த ஃபோட்டோவையும் டவுன்லோட் பண்ணி இந்த குரூப்பில் வச்சு இவனுங்க வந்து அந்த பொண்ணை பற்றியும் செக்ஷுவலாக வந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதை தாண்டி வந்து மனிஷோ அப்படின்ற ஒரு பேரை யூஸ் பண்ணி இந்த இஷ்யூவை பற்றி பேசணும் அப்படின்னா அது இன்னும் வைடர் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு நிறையவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிஷோ அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுனால ஆனால் அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு இந்த பிரச்சனையை வெளியே சொல்லி பேசுறதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஸோ அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய குடோஸ் டு மனிஷோ அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிடலாம். அதை தாண்டி வந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு, அதுக்காக அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இந்த ஒரு இஷ்யூ அப்படின்றது உருவெடுத்து நிற்கலாம். நம்ம இப்போ வந்து ஏஐ அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பார்த்து நம்ம வந்து பயங்கரமாக பயந்துட்டு இருக்கோம் கரெக்டாக. அதுக்கு மத்தியில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் இருந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்து இப்போ வெளியே தருகிறது ரொம்பவே நல்லதாக போச்சு. இப்போவே நம்ம அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸை வந்து ப்ராப்பராக எடுத்தோம் அப்படின்னா டெக்னாலஜியாக நம்ம வந்து இன்னும் அவேராகவும் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிருங்க. சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன். நான் மதன், and this is Madan, stepping up from video.